வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 1 - 5 வரை. ம் 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 அடுத்த வசனம். ம் ம் அடுத்த வசனம். ம் ஆமென். போதும். 7 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். யோவான் இந்த 5வது அதிகாரத்தில் ஒரு வியாதியஸ்தரை பற்றி நம்ம பார்க்குறோம். அவனால் தன்னுடைய சுய வேலைகளை அவனால் எழுந்து என்ன பண்ண முடியாது, செய்வேன். இந்த பேரலைஸ்டு மேன், அவனால் எந்த காரியமும் அவனால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் ஒரே இடத்துல 38 வருஷமாக இருக்கிறான். என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஒரே சூழ்நிலையில் ஒரே கஷ்டத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறான்? 38 வருஷமாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, ஒரு குளத்தின் அருகே என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அது என்ன குளம் அப்படின்னா பெதஸ்தா குளம். என்ன குளம்? பெதஸ்தா குளம். அந்த குளத்தினுடைய பேர் என்ன? அற்புதத்தின் வீடு. பெதஸ்தானா அற்புதத்தின் அந்த பிளேஸ், த பிளேஸ் ஆஃப் மிராக்கிள். அப்போ அந்த பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் எப்பொழுது கலக்கிறாரோ அப்போ முதல்ல யார் அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதில் முதல்ல குதிக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடும் சொல்லுங்க? என்ன ஆகிடும்? சுகம் கிடைச்சிடும். இவன் எத்தனை வருஷமாக அந்த வியாதியில் இருக்கிறா? 38 வருஷமா. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. 5, 6. ம் 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 எல்லாருமே நல்லா கவனிங்க. அவன் எதுக்கு அவன் இருக்கான்? எதுக்கு அவன் அங்கே இருக்கிறான்? உங்களுக்கு புரியுதா? ரொம்ப வியாதியுள்ள ஒரு மனுஷன், எக்ஸாம்பிள் சொல்ல, நம்ம கல்லுக்குட்டியை வச்சுக்கலாம். குட்டை இருக்குல்ல, நம்ம குட்டை இருக்கு வந்துடும், ஓகேவா? அது போல் ஒரு குட்டை அது, ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மண்டபங்கள் உண்டு, 5 வாசல்கள் உண்டு, 5 வாசல் இருக்குது கரெக்டாக. அது மண்டபத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் இறங்குறதுக்கு இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் போல். ஸோ அதில் தேவதூதர் கலக்கும் போது முதல்ல இறங்குறவங்க தான் அற்புதம். அங்கே ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு தெரியல, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு போனதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், புரியுதா? அதுபோல் அந்த குளத்தில் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனும் அதில் இறங்கினான் அப்படின்னா, ஆஃப்டர் அந்த தேவதூதன் கலக்கினதுக்கப்புறம் அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சொஸ்தமாயிடுவாங்க. இது அவ்வளோ மிராக்கள் அங்கே நடந்துட்டு இருந்தது. இது எருசலேமில் நடந்து கொண்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் அது. ஸோ அந்த சூழ்நிலையில் வெகு காலமாய் ஒரே இடத்துல ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வியாதியஸ்தவனாய், ஒருவராலையும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறான். அப்போ ஏசப்பானை பார்த்துட்டு யோசிக்கிறேன், இவன் ரொம்ப நாளாக இவன் இங்கே இருக்கிறானே. என்னது? இவன் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறானே. நிறைய பேர் லேட்டாக வராங்க, லேட்டஸ்ட்டாக போயிடுறாங்க. இவன் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறான். அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான், இன்னமும் என்ன பண்ணல, அவன் அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அவன் இங்கே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வெகு காலமாக இருக்கிறானே. தம்பி, வாட் யூ வாண்ட்? அப்படி தம்பியெல்லாம் கிடையாது. ஏசப்பாவுக்கு 30 வயசு தான். அவருக்கு 38 வருஷமாக வியாதியில் இருக்கார். அப்புறம் வயசு பெரிய ஆள் மனுஷன் தான் அவர் இல்லை. அப்போ அவர்கிட்ட பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்லணும்? அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 8, 9 வாசிங்க. அடே,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் ஒருவனும் இல்லை. அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்? முந்தி இறங்கி விடுகிறான். நான் இப்போ உங்களிடத்துல கேள்வி கேட்கிறேன். நிச்சயம் அவனுக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த மனுஷனும் அம்மா அப்பா இல்லாமல் வர முடியாது இல்லை? அப்போ கண்டிப்பாக அவனுக்கு பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவன் வியாதி உள்ளவனா இருந்திருக்கிறான். அந்த குளம் எப்போ கலக்கப்படும் தெரியாது. ஹலோ, அந்த குளம் எப்போ கலக்கப்படும் தெரியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க பேரண்ட்ஸ் நாட் பி வித் ஹிம். கரெக்டாக வார்த்தை தெரில. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட இல்லவே இல்லை. பொறுமை இல்லை. அவன் வியாதி உள்ளவனாக இருக்கிறான். எப்போ என்னது எப்போ கலக்கிறது, எப்போ ஒன்று தூக்கி போடுறதுன்னு இருந்திருப்பாங்க. சரி, போ, நமக்கு நிறைய வேலை இருக்குது. மேபி அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வேறு எதுனா யோசிச்சு பாருங்கள். அவங்க சாப்பிட்றதுக்காக அவனை பார்த்துக்க சொல்லி அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது, அவங்களுக்கு பலவீனம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணியிருக்கலாம், அவனை கண்டுக்காமல் விட்டு இருந்திருக்கலாம். ஒருவராலையும் நேசிக்கப்படாமல், ஏன் ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்னால கூட. ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் இருந்ததுன்னா மனைவி இருந்திருக்குமா இல்லையா? இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் எல்லா துக்கத்திலையும் எல்லா சந்தோஷத்திலையும் எல்லா அப்புறம் என்னது வருது, இன்பத்திலையும் துன்பத்திலையும் நீங்கள் பிரியாமல் எப்பொழுது ஒன்றா இருப்பீங்களா, ஒருத்தரை தாங்குவீங்களா, இதுதான் சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்துவ கல்யாணத்தில் இந்த வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. எல்லா கஷ்டத்துலையும் என்ன பண்ணணும், கூட இருக்கணும். ஈவன் மனைவிக்கு எதனா ஒன்றுனா புருஷன் இருக்கணும், புருஷனுக்கு எதனா ஒன்றுனா மனைவி இருக்கணும். இது கடைசி மரண பரியந்தமும், உங்களுடைய மரண பரியந்தமும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கும். இது தேவனுடைய கட்டளை. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய பொண்டாட்டி அவன் கூட இல்லை. ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் தெரியல நமக்கு, ஒருவேளை நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்லைங்க. ஓகே, பொண்டாட்டி இருந்து பிள்ளைங்க ஒரு வேலை இருந்துச்சுன்னா, ஈவன் பிள்ளைங்க கூட அந்த தகப்பனாகிய 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை கரிசனையாய் பார்த்து கொள்ள அவனுக்கு எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும். யோசிச்சு பாரு, 38 வருஷமாக ஒரு இடத்துல ஒரே வியாதியில் இருந்திருக்க அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும். நான் வந்துட்டேன், 38 வருஷமாக இருக்கான், சீனியர், ஈஸ் அ சீனியர், எவ்வளோ பேர் பார்த்துருக்கான். ஓ, தேவதூதர் அந்த குளத்தை என்ன பண்ணுறான், கலக்கிறாரு. நான் போய் அதில் விழுந்துருன்னு போகும்போதெல்லாம் அதனால் போக முடியல. யாரா தான் என்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா, ஐயோயோ இவனை போட்டால் நம்மளோட வியாதினா ஆகாது, வந்தவங்கெல்லாம் கால் நொண்டியாக வரலாம், இல்லை கை குஷ்டரோகியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க தூக்கி கூட என்ன பண்ணிடலாம், இவனுக்கு பெரிய ரொம்ப வருஷமாக இருக்கிறான், ஒருவேளை இவன் அந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அன்பே இல்லாத இடத்துல அன்பிற்காக ஏங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அந்த வியாதியின் கொடுமையினால், வியாதியின் கஷ்டத்தினால, ஒரு தனிமையில் என்னை தூக்கின்னு போய் போடுறதுக்கு யாருமே இல்லைன்றது எவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிற மாதிரிங்க. உனக்கு என்ன வேணும் தான் ஏசப்பா கேட்குறாரு. இந்த குளத்தை தூதுன்னு கலக்கும் போது எனக்கு முன்னாடி வேறு யாருன்னா வந்து என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து அற்புதம் பெற்று கொண்டு போயிடுறாங்க. 38 வருஷமாக எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி அந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிருப்பீங்கன்னா, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை பற்றி நான் என்ன சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னிடத்துல கேட்பதற்கு யாருமே இல்லைன்ட்டு ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், ஏசப்பா உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். ஏசப்பா உன்னிடத்தை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உன்னிடத்துல கேட்குறாரு, மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்களே. முந்தின வசனத்தை வாசிங்க. அப்போ அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் என்னது,
நீங்கள் கூட இருந்து என்ன பண்ண கலக்கும்போது தூக்கின்னு போயிட்டு சொல்லுங்கள், தூக்கின்னு போயிட்டு அந்த குளத்தில் போட்ட நல்லா இருக்குன்றதை அவன் சொல்ல வரான். கரெக்டாக இல்லையா? போட்ட என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இந்த உலகம் அப்படி தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. உலகம் சொல்கிறபடி நம்ம ஏசாப்பா கிடையாது. அவனுடைய யோசனை ஃபுல்லாக தண்ணி கலக்கணும். தேவதூதன் எப்போ கலக்கணும் அப்போ நான் போய் குதிக்கணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், டே நீ எழுந்து படிக்க விட்டு அந்த வசந்த வாசிங்களேன். சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. அங்க வாசிமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி. இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம் இன்னமும் இருக்குது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதமும் உண்மையான சம்பவம். அவனுடைய யோசனை எல்லாம் கொலை கலக்கப்படணும், நான் உள்ளே விழணும். ஆனால் ஏசப்பா கிட்ட நீ கேட்குறாரு. ஏசப்பா உன்னை பார்த்து கேட்குறாரு, மகளே உனக்கு என்ன வேணும்? எனக்கு 1 லட்சம் கடை இருக்குது அடைக்கணும். அதுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல வேலை வேணும், அல்லது எனக்கு யாராவது கடன் கொடுக்கணும். நம்மளுடைய யோசனை அப்படியா இருக்கலாம். ஆனால் ஏசப்பா செய்கிற அற்புதம் இது போல். யாராவது ஒரு ஆள் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, உங்கள் சர்ச்சுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஓகே அவ்வளோதானே நான் கொடுக்குற சொல்லிட்டுமான்னு போயினே இருப்பாங்க. நீ போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜெபிச்சா போதும். சொல்லுங்கள், நம்ம ஜெபிச்சா போதும், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் போதும், நம்ம ஏசப்பா பிள்ளையாக இருந்தால் போதும், அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் உடனே எழுந்து அவன் என்ன பண்ணுறான்? தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். இந்த அற்புதம், இந்த அதிசயம் அங்கே எருசலேமில் தான் பயங்கரமாக பரவிட்டு. எல்லாரும் என்ன பண்ணுறான்னா, பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அவனை எழுப்பினது பிரச்சனை. இப்போ ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை, அது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் யாரும் எந்த அற்புதம் பண்ணக்கூடாது. நாட் ஓன்லி எந்த வேலையும் செய்யக்கூடாது. யூதர்களுடைய பழக்க வழக்கம். இன்னைக்கு நாமளும் நிறைய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக உட்காந்து இருக்கோம். கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கம், அதுலேருந்து விடுபடணும். அதுலேருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரார். தேவன் சொன்னதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பரிசுத்த ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வீட்டில் வேலை செய்கிற யாராக இருந்தாலும், ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் இருந்தாலும், எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அர்த்தத்தை அவங்களுக்கு புரியலை. ஓ வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு நாமளும் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஒரு சில வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம கலாச்சார பிரகாரம், ஓ பெண் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, 10வது மேலே படிக்க வைக்கக்கூடாது, 12வது மேலே படிக்க வைக்கக்கூடாது, 18 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது. பெண் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப சொல்கிறேன், ஆண் பிள்ளைங்களெல்லாம் எப்பொழுதுமே பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண அடிமையாக தான் நடத்தணும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கலாச்சாரம் ஒரு சில அந்த கட்டுகளால் கட்டி வைத்து இருக்கிறோம். அவங்க தேவன் எதற்காக அந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த நாளில் நம்ம சிந்தை ஃபுல்லாக, ஈவன் ஒருத்தன் கீழே விழுந்தானா அவனுக்கு உதவி செய்யணும். அதில் ஏசப்ப நாம மகிமைப்படும். கீழே விழுந்தால் கூட ஐயோ அவனை தூக்கி விட்டுனா அது ஒரு வேலையாயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலன்னா, யூதர்கள் அந்த வேலையை கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா தூக்கி விடுறது வேலை. ஈவன் அவங்க பிள்ளைங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் அன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க, காலில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டுன்னா அதுக்கு புண்ணுக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க, மருந்து வைக்க மாட்டாங்க. மருந்து வச்சு என்ன ஆகிடுன்னா, அந்த புண்ணு அந்த மருந்து வந்து என்ன பண்ணால் வேலை செய்யும். அதனால் அந்த புண்ணுக்கு மருந்து கூட வைக்க மாட்டாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் தவறான சிந்தனையில் இருந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறாரு, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். அப்படின்னா நீ வேலையில் இருக்கலாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை உனக்கு முக்கியமான ஒரு வேலையாக கூட இருக்கலாம். நீ வந்தது அங்கே பண்ணணுன்ட்டு ஒரு வேலை முக்கியமான சூழ்நிலை இருக்கலாம். நீ போயிட்டு உன் சின்ன ஃபுல்லாக நான் எதை செஞ்சாலும் கர்த்தர் நாம மகிமைக்காக செய்யணும். யாருன்னா ஒருத்தவங்க
வழியில் ரொம்ப கஷ்டத்தோட சூழ்நிலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா பாஸ்டர் திட்டுவார், ஐயோ அப்புறம் வந்து ரொம்ப ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கன்னா நடந்தால் எனக்கு என்ன, நான் என்ன பண்ணிடணும், லேட்டாக போனாலும் சர்ச்சுக்கு போயிடணும். லிசன், நீ இருந்து அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதலை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க வீட்டுக்காரர் நைட்டு ஃபுல்லாக அந்த மனைவியை ஒருவேளை சண்டை போட்டு அடிச்சுட்டு அவங்க கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். அவங்களிடத்தில் ஆறுதலாக பேசி யாருமே இல்லை, இது சூழ்நிலையில் அவங்க உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்களிடத்தில் வாங்க சர்ச்சுக்கு வாங்க அழைச்சிட்டு வரலாம். இல்லை அவங்களுக்காக நீ ஏசா பற்றி அங்கே நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்காக ஏசா பற்றி சொல்கிறது அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு வேளை இது வரதை காட்டிலும் நான் சொல்ல வரேன். புரியுதா? தேவன் நம்ம இருதயத்தை தான் பார்க்குறார். தேவன் நம்ம இருதயத்தை தான் பார்க்குறாரு. கலாச்சாரமாக ஆகிடாதீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பைபிள் எதை சொல்கிறதுன்னா நம்மளை தான் சொல்கிறார். ஏசப்பா நீயே தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறார். இந்த பிளேஸ் வந்து கேது நம்மளாம் ஒன்றாய் கூடி இருப்பதற்கு ஆண்டவர் நியமித்த ஒரு இடம் இது. ஆனால் இந்த இடத்துல ஏசப்பா கிடையாது, நமக்குள்ளே தான் ஏசப்பா இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட், நமக்குள்ளே தான் ஏசப்பா இருக்கிறார். அவர் பில்டிங்லலாம் உட்காந்து இல்லை. புரியுதா? நீ வந்தாதான் ஏசப்பா நீ சொல்கிறத கேட்பறாங்க கிடையாது. நீ எங்கேருந்து அவர் முழங்கால் படிவிட்டு இயேசுவே நீ கூப்பிட்டாலும் அங்கேயே ஏசப்பா உன்னுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீ ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் தேவன் உண்டு பண்ணின நாள். எந்த நேரமாக இருந்தாலும் தேவன் உண்டு பண்ணின நாள். நன்மை செய்வதற்கு நேரங்காலம் பார்க்காதீங்க. நன்மை செய்வதற்கு காலத்தை பார்க்காதீங்க. உனக்கு செய்யணுன்ட்டு மனசு இருக்குதா, அந்த திராணி உனக்கு இருக்குதா, அந்த பலன் உனக்கு இருக்குதா, அது உடனே செஞ்சிடு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக அவர் செய்வார். இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் ஏசப்பா என்னுடைய இருதயத்தில் உணர்த்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை கைவிடவே மாட்டார். ஆமீன் சொல்லலாமா? கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை கைவிடவே மாட்டார். வேதத்தில் நான் வாசிக்கிற இந்த வேதத்தில் கர்த்தரை நம்பினவங்களை ஒருவரையும் அவர் கைவிட்டதே கிடையாது. கர்த்தரை நம்பினவங்கள ஒரு நாளும் ஒருபோதும் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் அவங்க ஏங்கினதே கிடையாது. ஆண்டவர் அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு. இதே தேவனை தான் சொல்கிறேன். யாரெல்லாம் யெகோவா தேவன், எனக்கு அடோனாய் எவ்வளோ அழகாக சொன்னாங்க. அடோனாய், யாவே. அதே போல் வர்ஷிப்பில் அண்ணா சொன்னார், நம் தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அவர் 1000 நாமங்கள் உண்டு. 1000னா டோன்ட் லிமிட்டட். அந்த 1000 எதை சொல்லுதுன்னா நிறைய பேர் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அந்த பேர்னா சும்மா கூப்பிட்ற பேரில். இப்போ அவர் பேர் எதை தெரியுமா? நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா என் நெத்தி அந்த கல்லில் படாமல் என்னை பாதுகாத்தீரே, நீ நல்ல என்னுடைய பாதுகாவலர். அது அவருடைய பேர். என்னை நேசிக்கிறீங்க, என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேச மணவாளன், என் நண்பர், இதெல்லாம் அவருடைய பெயர்கள். இதுதான் பெயர்கள் சொல்கிறோம். புரியுதா? அவர் எனக்கு சுகம் தருகிறவர், அவர் என்னுடைய மருத்துவர், அவர் யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்கிறோம். நம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலையும் மனுஷன் நம்மளை கைவிடலாம், மனுஷன் நம்மளை மறந்து போகலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒருவரையும் ஒரு காலமும் அவர் மறக்கவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நம்மள இடத்துல என்ன சொல்லுது? எடுத்து வாசிங்க. ஃபைனல் வேர்டு நான் இதோட நான் முடிக்க ஆசைப்படுறேன். மெசேஜ் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1லிருந்து 1 மட்டும் வாசிங்க. வாசிக்கலாமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருமே சொல்லலாமா? எல்லாருமே சொல்லலாமா இந்த வார்த்தையை? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லாருமே படிக்கலாம். எல்லா மனுஷருக்காகவும் அல்லேலூயா.
நிறைய பேர் கொட்டாவி விட்டுட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கொட்டாவி இயற்கை, அது எப்போ வரணுமோ அப்போ வரணும். ஒரு வேளை நீங்கள் டயர்டாக இருக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஐ எம் வெரி டயர்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். பட் ஸ்டில் தென் தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு இந்த கொட்டாவி அது கெட்டாவியாக மாறிடும். புரியுதா? ஸோ லிசன். அப்போ நான் சொல்கிற இந்த புத்தி என்ன வேணும்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஒரு காரியம், அறிவுரை என்னது அப்படின்னா, நீ எல்லா மனுஷருக்காகவும் என்ன பண்ணணுமா? விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்த வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எங்கள் ஆண்டி கடை நான் ஃபீலிங்கில் இருந்தேன். ஆண்டி ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வசனம் அவங்கள பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது அப்படின்னா, எப்பொழுதுமே இங்கே புத்தி இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மனுஷருக்காக ஜெபம், உனக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்காக ஜெபம் பண்ணுறது அஞ்ஞானிகளுடைய ஜெபம், சுயநல ஜெபம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலமான ஜெபம். இது தேவனுடைய புத்தி அல்ல. இது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அல்ல. இங்கே பவுலிடத்தில் தேவன் சொல்கிற காரியம் என்னது அப்படின்னா, தீமோத்தேயுக்கு நீ எல்லா மனுஷனுக்காக தான் நீ ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணு, அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்ம தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணும். வாசிங்க, நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. இன்னைக்கு ஒரு வேளை சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஆட்சி இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு நல்ல சொல்கிறேன், அதாவது ஒரு சில ஆட்சிகள் இன்னும் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. என்ன திரும்பிடுவாங்க, ஒவ்வொரு மதத்துக்கும் சண்டை எழுப்ப போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா வேதாகமத்தை சொல்ல போகுது, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்போம். எதை வச்சு திறமை எழுமோ இதை வச்சு தான் எழும்போம், ஒரு சமாதானம் இல்லாமல். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஆட்சி ஆண்டவர் அதிகாரத்தில் எந்தெந்த தலைவர்களை நமக்கு கொடுத்து இருக்கிறார்களோ, நான் அரசியலையும் சொல்கிறேன், ஈவன் ஊழியத்திலையும் சொல்கிறேன், நமக்கு கொடுத்துருக்கிற தலைவர்களுக்காக லீடர்ஸ்க்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். சொல்லுங்க பார்ப்போம். ப்ரேயர் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணலைன்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக சொல்கிறேன், இது சாபமாக எடுத்துக்காதீங்க, பைபிள் சொல்லுது. நீ ஜெபம் பண்ணால் தான் உன் வாழ்க்கை மாறும். நீ ஜெபம் பண்ணால் தான் உன் குடும்ப சூழ்நிலை மாறும். நீ தேவனிடத்தில் உன்னோட விண்ணப்பத்தை வச்சாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். புரியுதா? அந்த விண்ணப்பம் உனக்காக இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, ஆளும் தலைவர்களுக்காக, நம்ம பக்கத்து வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நல்ல கவனிங்க, நீ மற்றவங்களாக ஜெபிக்கும் போது அவங்களுக்கே அற்புதம். ஏசப்பா எப்படி உனக்கு செய்யாமல் இருப்பார்? தன் பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் பிள்ளைக்கு என்ன வேணும், எது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அம்மாவுக்கு தெரியும், புள்ள பிறந்துச்சு லெக் பீஸு உடனே கொடுத்தா என்ன ஆகும், அந்த குழந்தை ஜீரணமாகாமல் என்ன ஆகிடும். அதுன்னு ஃபஸ்ட்டு பால் கொடுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், லைட்டாக கஞ்சியை நல்லா கரைச்சி கொடுக்கணும், அப்புறம் லைட்டாக சாம்பார் காரம் இல்லாமல் வச்சு. அம்மாங்களுக்கு நல்லாவே தெரியும், பிள்ளைங்களை அழகாக வளர்த்துருக்க அவங்க அம்மாங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்க நான் ரொம்ப நைஸ் 2 பிரியாணி கொடுத்துருவீங்களா பிறந்த உடனே? கொடுக்க மாட்டோம். புரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களை இப்படி செய்யும் பொழுது பரலோகத்தின் தகப்ப உங்களுக்கு என்ன வேணும்ட்டு அவருக்கு தெரியாதா? நீ நினைக்காத என்னை இப்படி தான் ஏசப்பா ஆசீர்வதிக்குன்னு நினைக்காத. ஆண்டவனை எப்படி வேணாலும் ஆசீர்வதிப்பார், அவருடைய விருப்பம் பிரகாரம் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷஹபஹு ஓ ரபஹாந்த ரிகமலோதோ ரோகரோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம்
ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் சூழ்நிலையை நீ அறியுறீங்க, என் தனிமையின் பாதையை நீங்கள் அறியுறீங்க, என் கஷ்டத்தை நீங்கள் அறியுறீங்க. நீங்கள் இந்த வேலையில் பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் ஏசப்பா எருசலேமில் தாங்க வளர்ந்தாரு, ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி இந்த வார்த்தையை சொல்கிறார். மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. சொல்லுங்க, உன் தனிமையின் பாதையை சொல்லுங்க, உன் கஷ்டத்தின் சூழ்நிலைகளை சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதத்தின் காரியம், அற்புதத்தின் கரம் ஆண்டவர் உங்கள் மேலே ஆண்டவர் நீட்ட போகிறார். ஆண்டவர் உனக்காக இந்த வேலையில் வந்து இருக்கிறார். நீ படுகிற அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த பாடுகள்ல இருந்து, அந்த கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் இந்த வேலை அற்புதம் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே எனக்கு இந்த வழியில் அற்புதம் செய்யணும்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கணும், நான் குளத்தில் குதிச்சு தான் அந்த அற்புதம் நடக்கணும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடக்கணும். நடந்துடுச்சுன்னா ஏசப்பா நான் உமக்காக நான் நடப்பேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக நான் பேசுவேன், உமக்காக நான் வாழ்வேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சொல்லமா, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடோ, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீர் சொல்லிடோ, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. எல்லாரும் சத்தமா அப்பா உன்னை அழைத்ததுக்கு நோக்கம் இருக்குல்ல. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் எல்லாம் உண்மையா சொல்லாம ஏசா பார்த்து, வீணான புகழ்ச்சிகள் எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, பதவி பெருமைலாம் எனக்கு இருக்கக்கூடாதுப்பா. ஒரு நாளும் வேண்டாமே, ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. எஸ் அப்பா, ஓ அழைத்தவரே அழைத்தவரே
ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லமா. என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே. என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் படுக்கிற இந்த பாடுகள் எல்லாம் போதும்பா, என் சூழ்நிலைகளை மாற்றுங்கன்னு சொல்லலாமா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. உன்னை அழைத்ததற்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறார். உன்னை தாயின் கருவிலே உன்னை பேர் சொல்லி அழைத்ததற்கு ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய செயல்பாடுகள் உன் லைஃப்ல நடக்கணும்னா இந்த வேலையில் உண்மையாய் அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் பலவீனங்கள் மாறணும், என் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டா, உங்களுடைய இரக்கத்தை விட்டா, உங்களுடைய கிருபை விட்டா எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க மாத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாது, உங்க தயவு இல்லாம எங்களால் வாழவே முடியாதப்பா ஆண்டவரே. நீங்க ஒருவர் மாத்திரம் என் லைஃப்ல இருந்துட்டா போதும். எல்லாவற்றாலும் ஆண்டவரே நன்மையால எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக்கி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஆண்டவர் இந்த வருடத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில சொன்னாரோ அதை செய்ய அவர் வல்லவர். என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய அவர் சித்தமா இருக்கிறார்கள். நிச்சயமாய் அதோ காலம் நிறைவேறினது, காலம் வந்தது. ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் உன் லைஃப்ல செய்ய போகிற அதிசயமான காரியம் அது பயங்கரமா இருக்கும்போது விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஓ ராபா காதா ராபா பாபா பாபா ஓ ரிமா காதா ராகா லாதா ராபா பாபா 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 ஓ ஷக்கா ராமா லாதரே ஓ ரிகாதா ராபா பாபா 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 ஓ புதுபதித்துக்கொள் ஓ லாகா ராபா லாதா ராபா பாபா 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 ஓ ரிகாமானாமா ஓ ரிபா லாதா ராகா லாதரே ஓ ரிகாதா ராபா பாபா பாபா. வல்லமை ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் அளவில்லாமல் நம்முடைய அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது வாஞ்சியா இருக்கிற மீது ஓ ரிகாதா ராபா பாபா 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 ஓ ரிகாதா ரிகாலதா ராபா பாபா பாபா பாபா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்த முகங்களை நான் பிரகாசிப்பிக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலக பிரகாரமாய் மக்கள் சொல்ற விதத்தை நீ நம்பாத. என் மீது விசுவாசமா இருந்தேன்னா உன்னை நடத்துகிற விதம் வழி ஆச்சரியமா இருக்கும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். நம் தேவன் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவர். கர்த்தர் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார்னு சொன்னான், ஒருவேளை ஆண்டவர் இருதயத்தில் உன்னை தைரியப்படுத்தி இருப்பார்னு சொன்னான், உங்களுடைய விசுவாசம் வெளியரங்கமாய் ஆக்கப்படணும். உன்னுடைய கரத்தின் கிரியைகள் விசுவாசமாக இருக்கணும். பேசுகிற பேச்சு விசுவாசமாக இருக்கும். நீ நடக்கிற நடைகள் விசுவாசமாக இருக்கணும். ஏசப்பா எனக்கு செய்வார், அவர் சொல்லிட்டார், அவர் செய்வார்னு அது விசுவாசமாக இருக்கிறவங்க ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வர வாரத்தை நான் விசுவாசிக்க நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் நீர் ஆண்டவரே உம்முடைய அன்புள்ள கரத்தினால அப்பா நீர் அனைத்து நீர் ஆண்டவரே நேசிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி நடத்தும்படியாய் நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க. நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படுங்க. தாழ்மையாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பொருளும் மறவாதே. ஆமென். ஆமென். சத்தம் சொல்லலாம். அல்லேலூயா. சத்தம்